வணக்கம் ஐபோன் அத இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்கா பன்சாலையாக போய்கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு வாரத்துக்கான அறிகுறி தெரியுது. அது சம்பந்தமாகவும் இதால் என்னென்னலாம் நடக்கலாம் எந்த சம்பந்தமாகவும் கதைக்கலாம்னு இருக்கிறேன், பேசலான் இருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் மழை குணம் சார்ந்த ஒரு முகில் மழை பெய்ய போகிற மாதிரி இருக்கிற நிலைமையில் வெளியே இருந்து கதைக்கிறேன். இது எங்களோட தோட்டம். என்னடா ரணில் விக்ரமசிங்கா இப்போ இந்த பன்சலைகளுக்கு போய் தன்னை வழிபாட்டுகளை நடத்தி கொண்டு வார அதே நேரம் அவருக்கு சார்பான ஊடகங்களில் ரணில் பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறார் என்ற ஆளுடங்களும் அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவார், அவரால் தான் முடியும் இந்த நாட்டை காப்பாற்றன்னு சொல்கிற இந்த காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு, இந்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கு. இதன் பின்னால் ரணில் விக்ரமசிங்கா பாராளுமன்றத்துக்கு வாரத்துக்கான சாத்தியக்கூறு இருப்பதாக தான் எனக்கு தெரியுது. அதே நேரம் பாராளுமன்றத்துக்கு ஏன் ரணில் வரவேணுமெண்டா, ரணில் ஏன் வரப்போகிறாருண்டா, இந்த பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழே ரணிலுக்கு ஒரு வழக்கு இருக்குது. ஏற்கனவே லண்டனுக்கு போய் ரான்சிட்டில் போய் தன்னுடைய மனைவி சம்பந்தமான விடயத்துக்கு போய் அரச பணத்தை செலவழித்ததாக வழக்கு போட்டு அவருக்கு அந்த நரம்புகள் எல்லாம் பிளாக் ஆகி ஒரு நரம்பில் தான் இயங்குறதாகவும் மருத்துவ அறிக்கைகள் கூறி பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்க ஒரு நபர் மீண்டும் அந்த வழக்கு ஜனவரியில் வர இருக்குது. அதுக்கு முதல் பாராளுமன்றத்துக்கு வந்தால் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம், பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குத்தான் அவர் பாராளுமன்றம் வரப்போகிறாரா இல்லது வேறு சர்வதேச நிகழ்ச்சியினர்களை இருக்கா என்பதையிட்டு நான் யோசிக்க வைக்க பல ஊடகங்களில், பல செய்தி நிறுவனங்களில், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள், உள்நாட்டு செய்தி ஊடகங்கள், எங்களோட ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கலையும் இந்த நடவடிக்கைகளையும் வச்சு பார்க்கலையும் ரணில் விக்ரமசிங்கா 2022ஆம் ஆண்டு நடத்தின சதுரங்க விளையாட்டுக்கு தயாராகிறாரா என்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலையும் இருக்குது, எழும்புது, எனக்கும் வருகிறது. ரணில் விக்ரமசிங்கா இந்த நாட்டில் 1994ஆம் ஆண்டில் இருந்து எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது பிரதமராக இருந்து பிறகு எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இந்த வரைக்கும் நீடிச்சு வாரார். அந்த பதவியை யாருக்குமே விட்டு கொடுக்காமல் தன்னை பதவியில் நிரந்தரமாக நீடிச்சு வார ஒரு ஆள் அவர். அதாவது வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு தலைவர்கள் ஜனாதிபதியாக பல்வேறு தலைவர்கள் மாறி, பல்வேறு கட்சி தலைவர்கள் மாறி போன நிலைமையிலையும் ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இன்றைக்கி 25-30 ஆண்டுகளாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 94க்கு பிறகுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்னு சொல்லலாம். அப்போ இவ்வளவு காலமும் 30 ஆண்டுகளுக்கு கூட இப்போ இவ்வளவு காலமும் இந்த ஐக்கிய தேசிய தலைவராக இருக்குது. அதனால் முரண்பட்டு கொண்டு இந்த கட்சியை விட்டு வெளியேறினா பலர் இருக்கிறார்கள், சஜித் பிரேமதாசா உட்பட. அவர்கள் என்னதான் வெளியேறினாலும் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி கொள்கையுடையவர்கள், நாளைக்கு ஒன்று சேரலாம். அவர்கள் பதவி சண்டையை தவிர கொள்கை முரண்பாடு எதுவும் கிடையாது. ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா ஏன் பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறார் என்று பார்க்கல, ஒன்று அவருடைய வழக்குகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது உண்மையும் கூட. ஏன்னா பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் வெளியே வரையலாது, அது நிரூபிக்கப்பட்டால் வெளியே வரையலாது. அது உண்டு. அது பேரவமானமாக மாறும் அவர் அரசியல் வாழ்க்கையில். அது அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு இருண்ட யுகத்துக்குள்ளே இறுதி கட்டத்தில் போகிறதாத்தான் அவருக்கு இருக்கும். ஆகவே அதை அவர் விரும்ப மாட்டார். ஒரு இருண்ட யுகத்தில் அரசியல் தன் வாழ்க்கையை முடிக்கிறத ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆகவே அவர் தன்னுடைய சொந்த நலனுக்காக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வர விரும்புகிறாரா என்ற கருத்தை பலர் விதைச்சு வராங்க. அது உண்மை. அது ஒரு வகையில் அவர் சொந்த நலன்தான். அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள பாராளுமன்ற உறுப்புரிமையை, பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை வச்சு இந்த வழக்குகள்லேருந்து தன்னை விடுவிச்சு கொள்ள அல்லது பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து எனக்கு இருக்குது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கா என்பவர் சாதாரண ஆள் இல்லை. ரணில் விக்ரமசிங்காவுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிலப்பாடுகளை பலவாறாக வெளிப்படுத்தி கொண்டு வரார். அவர் மூலமாக வழிநடத்தப்படுற சாமர் சம்பத் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள்.
அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய குற்றச்சாட்டுகளும் கருத்துக்களையும் வெளியிட்டு வரதோடு தன்னால் மட்டுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் சொல்லி கொண்டு வரார். அப்படி பார்த்தா இவற்றை ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் வந்து சிங்கள சட்டத்தரணிகள் சிங்கள ஊடகங்கள் பல வெளிப்படுத்தியிருந்த கேஷ் மோசடி, அதாவது கேஷ் இறக்குமதியில் ஒரு மோசடி நடந்ததுன்னு சொல்லி அது ஏற்கனவே நானும் பேசியிருந்தேன். அந்த மோசடி நடந்ததுன்னு சொல்லி அதில் ஒரு வழக்கு இருக்குது, பத்திரிகைகளில் வந்திருக்குது, செய்தி ஊடகங்கள் வந்திருக்குது. நான் சொல்லல, இது வெளியிட்டதை தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே 90 ரூபாய்க்கு மேலே, ஒரு $90 மேலே என்னமோ கூட்டி அந்த கேஸ் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததாக வேறொரு நிறுவனத்திலேருந்து பறித்து தனக்கு சார்பானதுக்கு அந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அதை விடுவோம் நாங்கள். ஆனால் இப்போ ஏன் பார்லமெண்ட்டுக்கு வாராருன்னு சொன்னால் தன்னை தற்காத்து பாதுகாத்து கொள்ளவும், அதே நேரம் சர்வதேச ஒழுங்குகள் மாறிக்கொண்டு வருது. இன்றைக்கு இலங்கையிலிருந்து ஜூலி சங் வெளியேற போகிறா. அவள் வந்து அவன் பதவிக்காலம் முடிஞ்சு அவள் வெளியேற 16ஆம் தேதிக்கு ஜனவரி 16 வெளியேற சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜூலி சங் தான் 2022ஆம் ஆண்டு இந்த ஆட்சி மாற்றத்துக்கான சதுரங்க விளையாட்டில் ஈடுபட்டதாக பல்வேறு தரப்புகளால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது ஒரு வகையில் எங்களோட பார்வையிலேயும் உண்மையும் கூட. ஆனால் ஜூலி சங் வந்து இப்போ இருக்கிறதால இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா என்று பார்த்தால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நட்பு ரீதியான உறவு முறை இருக்கே இந்த அரசாங்கத்தோட. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான சதி நடவடிக்கைகளை யூலி சங்கை வச்சு ஈடுபடுத்த முடியுமான்னு பார்த்தா இல்லை, ஏழாது கஷ்டம். ஆனால் அவர் சிறந்த ராஜதந்திரி. அவரை வச்சுக்கொண்டு பல காரியங்களை இலங்கையில் நடத்தி முடிச்சுக்க. அவர் இந்த மக்களாக நின்று எல்லா காரியங்களையும் செய்த ஒரு நபர் தான் ஜூலி சங். அமெரிக்க தூதுவர்களில் ஒரு விசேஷமான ஒரு ஆள் இவ்வளோ காலம் இந்த. இப்போ வந்து ஜூலி சங் போனால் பிறகு ஒரு புது ஆள் வரப்போகிறார். அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சார்பான ஆளாக தான் வரக்கூடும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் அஜெண்டாவுக்கு கீழே அவர் இங்கே கொண்டிருக்கிறார். இப்போ உலக நாடுகள் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கீழே தான் வரணும், தானுங்கள் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இங்கே கொண்டிருக்கிறார். அதே நேரம் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. டேனிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்த கிரீன்லாண்டில் வந்து வலுக்கட்டாயமாக தங்களோட சேர்க்கணும்னு சொல்லி பேசியிருந்தவர். அதே நேரம் அது சம்பந்தமான நடவடிக்கையும் எடுத்திருந்தவர். இன்றைக்கு அங்கே ஒரு கவர்னரை நியமித்ததாக ஒரு கதை வருது. அது இந்த உண்மை போய் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிரீன்லாந்து தாங்கள் கைப்பற்றுவோம் என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு வர. அதுக்கான காரணம் வந்து கிரீன்லாண்டில் வந்து சீனா அரசாங்கத்தினுடைய முதலீடுகள் அதிகரிச்சமான காரணமாகும். சீனா அங்கே வந்து நிலை கொள்ளப் போகுது, அது தனக்கு ஆபத்து என்றும் அங்கே என்று அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் சொன்னது. ஆனால் அங்கே இருக்க கனிம வளம் தான் மிக பிரதான காரணம் என்று இன்னொரு பகுதி சொல்லுது. அங்கே கிரீன்லாண்டில் இருக்கிற கனிம வளம் தான் பிரதான காரணம். இந்த கிரீன்லாண்டில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கைப்பற்றத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் சார்பான வர்த்தகர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ப்ரெஷர் கொடுத்து கொண்டிருக்கிறதாகவும் இந்த கிரீன்லாண்டில் கைப்பற்ற வேணும்னு சொல்லிக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக அமெரிக்கா நலன் சார்ந்து, அதாவது அமெரிக்கான தேசிய பாதுகாப்புக்கு நலன் சார்ந்து தான் அந்த டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்துறாருன்றது என்னுடைய பார்வையில் தெரியுது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சா தன்னோட அரசாங்கத்தின் அமெரிக்காவோட நலன் சார்ந்து எந்த ஒரு நாட்டையும் கைப்பற்றவோ அல்லது எந்த ஒரு நாட்டையும் தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வரவோ எந்த ஒரு நாட்டையை தான் சொல்கிறபடி நடத்தவோ டொனால்ட் ட்ரம்பால் முடியும். என்ன சொன்னால் அவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆள். அவர் ஏற்கனவே பல நாடுகள்கிட்ட அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. ஆகவே சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் அதிகரிச்சிருக்கிற நிலை மேலும் மேலும் அதிகரித்து வர்ற நிலையிலும் இந்தியா வந்து ரஷ்யாவோட போய் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நெருங்கி மேற்கொள்கிற நிலையிலும் இந்தியா அதை இன்று நேற்றில் ரஷ்யாவோட அது தன்னுடைய சுதந்திரத்துக்கு பின்னான காலத்தில் ரஷ்யாவோட நெருக்கத்தை அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அது நெருங்கிய ஒரு நட்பு நாடு. ஆனால் மோடி அரசாங்கத்தின் கோட்பாடுகள் டொனால்ட் ட்ரம்ப்க்கு பிடிக்காதாலே மோடி அரசாங்கத்தை ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்கா யோசிக்குது. அப்படி பார்க்க அண்மையில் நடந்த புட்டினுடைய வருகை, ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இந்திய வருகைக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட வரவேற்புகள், அதனுடைய அங்கே நடத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சகலத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் உற்று நோக்கினா பிறகு சில காரியங்களை இந்தியாவுக்கு எதிராக நகர்த்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் யோசிச்சிருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நீங்கள் யோசிக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரணில் விக்ரமசிங்க பார்லிமெண்ட்டுக்கும் வர்றதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி தொடர்பு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவின் கொட்டத்தை அடக்கிறதுக்கு
இந்தியாவை தன்னை கைக போடணும் என்று யோசிக்குது. இந்தியா அதுக்கு இணங்குதில்லை. இந்தியா வந்து சுயாதீன நாடாக தாங்கள் இயங்க வேணும், தாங்கள் எல்லோருடையும் நட்பு பாராட்டணும், ரஷ்யாங்களோட நட்பு நாடுன்னு சொல்லிக்கொண்டு இந்தியா இருக்குது. ஆகவே தன்னுடைய சர்வதேச நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இந்தியாவை கொண்டு வரணும் என்று சொன்னால் இந்தியாவை இப்போ இருக்கிற மோடி அரசாங்கத்தை வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆகவே இலங்கையில் அதிகமாக இன்றைக்கு ஈடுபாட்டோடு இருக்கிற இந்தியாவை தன்னுடைய பக்கம் திருப்பணும்னு சொன்னால் இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்கணும், இலங்கையை தன்னை கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய தூதுவரை இங்கே அனுப்பணும். ஒரு புதிய தூதுவரை அனுப்பினா அவர் கடுமையான போக்குடையவராக இருப்பார். அதே நேரம் ஒரு ராஜதந்திர மிகச்சிறந்த ராஜதந்திரியாக கூட இருப்பார். அதே நேரம் இலங்கை அரசாங்கம் செய்ய மறக்கின்ற ஒப்பந்தங்களை செய்ய வைக்கிறதும், இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை அரசாங்கத்தை இந்தியாவை விட்டு வெளியே எடுக்கிற முயற்சியும், இந்தியாவை பகைக்க வச்சு அமெரிக்க சார்பு நிலப்பாட்டுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு வர முயற்சியாக கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சர்வதேச ஆய்வுகள் எல்லாத்தையும் கோத்து பார்க்கல இப்படியான ஒரு சம்பவம் இலங்கைக்குள்ளே நடக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கும் இருக்குது. ஆகவே அப்படி ஒரு தூதுவர் வந்து இலங்கை அரசாங்கத்தை தங்கட பிடிக்குள்ளே கொண்டு வரன்னு சொன்னால் அதுக்கு உகந்த ஒருவர் பாராளுமன்றத்தில் அமெரிக்கா சார்பு நிலப்பாட்டில் உள்ளவர் இருக்க வேண்டும். அதுக்கான ஆளாக ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாமோ, அதுக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கா நகர்த்தப்படுறாரோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் என்னவா இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கா எப்பயுமே இந்த இலங்கை அரசில் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அரசாங்கத்தில் இருக்கும்போதும் அவர் ஒரு அமெரிக்க சார்பு நிலப்பாடு கொண்டவராக தான் இருந்திருக்கிறார். ஆகவே ரணிலுடைய பாராளுமன்ற வருகை, அதாவது வாராரோ தெரியாது, ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது. வருகை என்பது என்பிபி அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்கிறது. அதே நேரம் என்பிபி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை பலவீனமாக்குறதும், என்பிபி அரசாங்கத்தை மக்கள் வெறுக்க பண்ணுறதுமான ஒரு நடவடிக்கையை அவர் முன்னெடுக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதே நேரம் என்பிபி அரசாங்கத்தை பல்வேறு வழிகளில் நெருக்கடிகளை கொண்டாந்து, சர்வதேச நெருக்கடிகளை கொண்டாந்து மீண்டும் ஒரு அரகல போராட்டத்தை உருவாக்கி அனுரா குமார திசாநாயக்கா வெளியே போடவா இந்த நகர்வுகள் நடக்கிறது என்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுந்திருக்கு. ஆகவே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோட பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்த கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற்றின சர்வதேச நிகழ்ச்சி நிரல்கள் அனுரா குமார திசாநாயகம் வெளியேற்ற முடியாது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆனாலும் இலங்கை மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இந்த அரசாங்கத்தை இலகுவில் சர்வதேச நாடுகளால் வெளியேற்ற முடியாது. அனுரா அரசாங்கத்தை வெளியேற்றன்னு சொன்னால் மக்களுக்கு அரசாங்கம் மீதான வெறுப்பை உண்டு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா இலங்கையில் அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கத்தை நிறுவியிருக்கு. அதே நேரம் போதவஸ்து கடத்தல்காரரோட எந்த விதமான டீலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கு, அவரை கைது செய்து கொண்டிருக்கு. அதே நேரம் முன்னாள் அமைச்சர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசியல்வாதிகள், மந்திரிகள் என்று குற்றவாளிகள் அனைத்தும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கு, சிறையில் அடைச்சி விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே 100% நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட அரசாங்கத்தை வீழ்த்துறது லேசான காரியம் இல்லை. ஆகவே ஒரு புதிய நகர்வை மேற்கொண்டு அதன் மூலம் சர்வதேச உதவிகளை தடப்படுத்தி எங்களுடைய நாட்டில் செயற்கையாக ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கி அனுரா அரசாங்கத்தை தங்களோட வழிக்கு கொண்டு வரலாமா என்று அமெரிக்கா யோசிக்குதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆகவே தான் இந்த வீடியோவை நான் செய்யணும் இருந்தேன். என்ன இருந்தாலும் இலங்கை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு போகிறதுல. ஏன்னா இந்த அரசாங்கத்தில் குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு போகணும்னு சொல்லித்தான் இலங்கை மக்களோட நோக்கமாக இருக்கே தவிர இந்த அரசாங்கத்தை திறத்துறதில்லை. இந்த அரசாங்கம் இன்ற வரைக்கும் மக்களுக்கான சேவையை தான் செய்து கொண்டிருக்கு, தங்களுக்கான சேவையை செய்யலை. ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரங்களை எல்லாத்தையும், அதாவது தனக்கு இருக்கிற வரப்பிரசாதங்கள் எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய சாதாரண ஒரு மனுஷனாக இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே நாட்டு மக்களுடைய ஆதரவு நிரந்தரமாக ஜனாதிபதிக்கு இருக்கிற வரைக்கும் ஜனாதிபதியை ஒன்றுமே செய்யலாது, சர்வதேச ரீதியாக ஒன்றுமே, இந்த சர்வதேச நாடுகளால் ஒன்றுமே செய்யலாது. ஆனாலும் சர்வதேச நாடுகள் நிகழ்ச்சி நிரலுக்கு திரும்பாமல் முரட்டு பிடி இந்த அரசாங்கம் பிடிக்குமாக இருந்தால்
சில வேளைகளிலே சில பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளை சில உதவிகளை செயற்கையாக இவர்களால் மேற்கொள்ள முடியும். அப்போது மக்களுடைய விரக்திக்கு இந்த அரசாங்கம் உள்ளாகலாம். மீண்டும் ஒரு போலின் யுகத்தை உருவாக்கி செயற்கையாக உருவாக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய கருத்துக்களை திருப்புறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. ஆகவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த சூழ்ச்சிகளுக்குள்ள அகப்படாமல் இந்த நாட்டை இந்த அரசாங்கம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு அதே நேரம் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்திலையும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் முன்னாள் குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் கொலைகாரர்கள் அனைவரையும் கைது செய்து கொண்டு இந்த நாட்டு இளைஞர் யுவதிகளை காப்பாற்ற நடவடிக்கைகள் அரசாங்கம் ஈடுபட்டிருக்க நேரம் எதிர்கால குழந்தைகளுடைய நன்மை கருதி போதைவஸ்தை ஒழிக்கிற திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வர அதே நேரம் நாட்டு மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் இந்த ஜனாதிபதிக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே சர்வதேச சூழல் எப்படி இருக்குதோ இல்லையோ இலங்கை மக்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை ஒன்றுமே செய்யலாது. இருந்தாலும் குள்ளநரி உள்ள வந்தா குள்ளநரி எதையும் செய்யலாம் என்ற எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரம் சர்வதேச போலீஸ்காரனான டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவராலும் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும். ஆனால் இந்தியாவை தன்னை வழிக்கு கொண்டு வரத்துக்கு பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை தன்னை வழிக்கு கொண்டு வரத்துக்கு இலங்கையை தன்னை துரும்புச்சீட்டா பாவிக்கலாம் என்ற அச்சம் எங்களோட நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. அதே நேரம் இந்தியா இறுக்கமான பிணைப்பை இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்ந்தும் பேணுமாக இருந்தால் தமிழ் மக்களையும் அரவணைச்சு கொண்டு சிங்கள மக்களையும் அரவணைச்சு கொண்டு முஸ்லீம் மக்களையும் அரவணைச்சு கொண்டு ஒரே மாதிரி எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு தன்னுடைய சூழ்ச்சிகள் செய்யாமல் தன்னுடைய சுயநலம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு கருதி நகர்வுகளை மட்டுமே மேற்கொள்ளாமல் இலங்கை மக்களோட நன்மை சேர்த்து இந்தியா நகரமாக இருந்தால் இந்தியா இலங்கை உறவை பிரிக்க முடியாது. அமெரிக்காண்ட வாழை இலங்கையில் ஆட்ட முடியாது. ரணில் விக்ரமசிங்கான நரி விளையாட்டை பார்லிமெண்ட்டில் செய்ய முடியாது. இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாதுன்னு சொல்லி என்னுடைய கருத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.